மண்ணின் மூச்சு. பசுமை நதி எனும் கிராமம். நடுவே மெதுவாக ஓடும் நதி, அதைச் சுற்றி நீளமாடிய வேம்பும் ஆலமரங்கள், பனித்துளிகளை தாங்கும் புல்வெளிகள். அந்த ஊரில் பிறந்தவன் மாறன். பள்ளி விடுமுறை என்றால் மாறன் காடுதான் செல்வான். மரம் ஏறுவான், நதியில் கால் நனைப்பான், காற்றின் ஓசையை கவனிப்பான், பறவைகளின் குரலை கேட்பான். தாத்தா சொல்வார், மாறா, இயற்கை பேசும், கேட்கத் தெரிந்தவனுக்கு மட்டுமே. அந்த வார்த்தைகள் அவன் மனதில் விதையாக விழுந்தன. ஆண்டுகள் ஓடின. மாறன் நகரத்திற்குப் போனான். படிப்பு, வேலை, பரபரப்பு, கான்கிரீட் கட்டிடங்கள், வாகன சத்தங்கள், தூசிக்காற்று. ஒரு நாள் திரும்பி வந்தான். பசுமை நதி நினைவிலிருந்ததைப் போல் இல்லை. நதி சுருங்கி, பல மரங்கள் வெட்டப்பட்டு, புல்வெளி குப்பையால் நிரம்பியிருந்தது. பறவைகளின் சத்தம் குறைந்தது. மாறனுக்கு மனசு கனத்தது. நாம் எதை இழந்தோம்? அந்த இரவு பழைய வீட்டில் தாத்தாவின் நினைவுடன் நித்திரை கொண்டான். நள்ளிரவில் கனவு. நதி மெதுவாக பேசினது. மாறா, நீ எங்களை மறந்துவிட்டாய், ஆனால் நாங்கள் உங்களை மறக்கவில்லை. மரம் காற்றில் அசைந்து இலைகள் சப்தமிட்டன. நீ குழந்தையாயிருந்தபோது எங்களை அணைத்தாய், இப்போது யார் காப்பாற்றுவார்? மாறன் விழித்தான். கனவல்ல, அழைப்பு. அடுத்த நாளே மாறன் முடிவு செய்தான். தனியாகத் தொடங்கி நதிக்கரையை சுத்தம் செய்தான். மரக்கன்றுகள் நடினான். குழந்தைகளுக்கு இயற்கையைப் பற்றி சொன்னான். முதலில் மக்கள் சிரித்தனர். ஒரு மனிதன் என்ன மாற்றப் போகிறான்? ஆனால் ஒரு குழந்தை உதவ வந்தது. பின்னர் இன்னொருவர், பின்னர் முழு கிராமம். மழை வந்தது. நதி மீண்டும் ஓடத் தொடங்கியது. பறவைகள் திரும்பின. மண் உயிர் பெற்றது. மாறன் உணர்ந்தான், இயற்கை எதையும் கேட்கவில்லை. நாம் காப்பாற்றினால் அது நம்மை காப்பாற்றும்.